இந்த டே 59ல ஏகப்பட்ட அன்சீன் இருக்கு. அதுல மிக முக்கியமான சம்பவங்களை பத்தி மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம முத்து இருக்கார் இல்லையா, அவர் தர்ஷிகாட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அந்த பொம்மை டாஸ்க்ல ரஞ்சித் அண்ணன் கையில உன் பொம்மையே இல்ல, திடீர்னு வந்து உன் பொம்மையை கொடுத்துட்டு அவர் கையில இருக்கிற பொம்மையை எடுத்துட்டு போய் உள்ள வச்சிட்டாங்க. இது அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். ஆனா கேட்டா எனக்கு இந்த கேம் பத்தின புரிதல் இல்ல அப்படிங்கிறாரு. ஆனா சீசன் 1ல இருந்து 7 வரைக்கும் கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்காரு. அவர் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா, இப்போ அதுதான் கேம், அதுதான் அவரோட பிளே. சரி அவ்வளவு ஏன், நேத்து காஸ்டியூம்ஸ்லாம் வந்து தெரியுமா இந்த டெவில் அண்ட் ஏஞ்சல்ஸ்க்கு. அப்ப எல்லாரும் ஒரு மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு சிலர் பேய் மாதிரிலாம் பண்ணாங்க தெரியுமா. அப்ப அவர் கரெக்டா சொன்னார், இதெல்லாம் கண்டிப்பா எபிசோட்ல வரவே வராது அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு தெரியும், புரியும், எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு நூக்கன் கார்னரும் பார்த்து அடிக்கிறாரு. ஆனா நம்மள்ட்ட காமிச்சிக்கிறது அவருக்கு ஏதோ தெரியாத மாதிரியும் எல்லாரையும் அன்பா பாத்துக்கிற மாதிரியும் ஒரு கேம் பிளே பண்றாரு. ஒருவேளை அவரோட முகத்திரை கிழிச்சு அவரை வெளியே கொண்டு வரணும் நீ நினைச்சனா, உன் கேம் நீ டெவிலா விளையாடு அப்படின்னு சிறப்பான ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாரு தர்ஷிகாக்கு. இதான் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்றோம், இந்த பீஸுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. பட் பர்ஃபெக்ட்டா எல்லாம் தெரியும், ஆனா ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி தன்னோட கேமை பர்ஃபெக்ட்டா ஆடிட்டு இருக்காரு. சோ பாக்குற நம்மளும் முட்டாளு, உள்ள இருக்க அவங்களும் முட்டாளு, அவரு மட்டும் தான் புத்திசாலி. இதுதான் அவரோட கேம் பிளே. ஆனா கிட்டத்தட்ட 60 நாள் ஆயிப்போச்சு. நாளைக்கு சனிக்கிழமை அட்லீஸ்ட் இந்த டாஸ்க்லயும் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணாம அப்படியே சர்ச் ஃபாதர் மாதிரி அன்பை பொழிஞ்சிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, 200% அன்டவுட்டட்லி நம்ம தலைவர் தான் அவுட். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. நெக்ஸ்ட் நம்ம அன்ஷிதா பயங்கரமா எழுதிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் போய் தனியா கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சேச்சி அவங்க என்ன பண்ணாலும் ரியாக்ட் பண்ணாதீங்க, அமைதியா இருங்க அப்படின்னு பயங்கரமா கன்சோல் பண்ணிட்டு இருக்கிறப்போ பின்னாடி நம்ம தீபக் அண்ணன் வர்றத கண்ணம்மா வீட்டுக்காரர் பாத்துறாரு. அப்படியே எடுத்தா இருப்பாருங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனந்தி நீ இப்ப எதுக்கு இங்க உட்காந்துருக்க, ஜாக்கு தான் கன்வின்ஸ் பண்ண சொல்லி அமிச்சாங்க, அவங்க சொன்னா நீங்க வந்துடுறதா, இப்ப நானும் டெவில் தானே, நான் சொல்றேன் எஞ்சி வெளியே போங்க அப்படின்னு ஒரு போடு போட அந்த அம்மாவை எஞ்சி போயிட்டாங்க. இதை பார்த்து தீபக்கு அடேங்கப்பா நம்ம டெவில்லே சிறந்த டெவில் இவன் தான்ப்பா அப்படின்னு பூரிச்சு போற அளவுக்கு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம ஜெஃப்ரி கத்திட்டு இருந்தார் தெரியுமா, Dress எல்லாம் கழட்டி போட்டு. அப்போ இந்த சௌந்தர்யாவும் ஜாக்கும் போய் கன்வின்ஸ் பண்றோம் அப்படின்ற பேர்ல, ஜெஃப் நீ இந்த Dress போட்டே கோவப்படு ஜெஃப், இல்லனா ஏதாவது பிரச்சனை ஆயிரும் ஜெஃப் அப்படின்னு ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. அந்த பயபல காண்டா இருக்குதா, கொஞ்ச நேரம் அவரை விட்டோன்னு வச்சுக்கங்க, அதுல இருந்து ஃப்ரீ ஆயிட்டு அவரே ரெக்கவர் ஆயிட்டு வெளில வந்துருவாரு. அதை விட்டு கன்வின்ஸ் பண்றன்ற பேர்ல பேசுறாங்க. ஜாக்கு, சௌந்தர்யா, ரஞ்சித் மாறி மாறி பேசி கட்சியில அந்த பையனை அழவே விட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல கோவத்துல என்ன பேசுறதுனே தெரியாம சாச்சனா பக்கம் திருப்பி விட்டாரு. இங்க பாருங்க, சாச்சனா மாதிரிலாம் என்னால நடிக்க முடியாது. சாச்சனா கோவம் வந்துச்சு, அன்ஷிதா சாச்சனாவை திட்டிட்டு இருக்கிறப்போ கோவம் வந்துச்சா இல்லையா, ஆமா வந்துச்சு. அப்ப ஏன் கோவப்படல, அப்ப நீ நடிக்கிறது தானே அர்த்தம். டேய் நான் சிவனே நின்னுட்டு இருக்கிறேன், என்ன ஏன்டா இப்ப கோத்து விடுற, உன்ன மாதிரி என்னால நடிக்க முடியாதுன்னு சொல்ல வரேன் அப்படின்னு கோவத்துல அந்த பீஸை புடிச்சு குத்த ஆரம்பிச்சிட்டாரு. டேய் உன்னை பத்தி கேள்வி கேட்டா உன்னை பத்தி மட்டும் பதில் சொல்லு, அதுக்கு ஏன்டா என்ன இழுக்கிற, சாரிமா தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிரு, உன் காலை வேணா காட்டுறியா, காலில் வந்து கும்பிட்டுமா அப்படின்னு கோவத்துல கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் புள்ளியா சொல்லி போட்டது யாரு, ஜாக்லின், சௌந்தர்யா, கட்சியா நம்ம ரஞ்சித் அண்ணன். சௌந்தர்யா ஜாக்கு ஓகே, அது என்ன ரஞ்சித் அண்ணன் அப்படின்னு கேக்குறீங்களா, இருக்கு சிறப்பான சம்பவம் பின்னாடி இருக்கு, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப முத்து உள்ள வந்தார். அப்ப ஜெஃப்ரி என்ன சொல்லிட்டு இருந்தாரு, எனக்கு கோவம் வந்தா நான் கோவப்படுவேன், உள்ளேயும் அப்படிதான் வெள்ளையும் அப்படிதான், அதை தான் நான் பண்ணேன் இப்படின்னு சொல்றதை கேட்டு ரஞ்சித் அண்ணன் என்ன சொன்னாரு, கரெக்டா பேசுறான் அப்படின்னு சொல்ல முத்துவும் அவ்வளவுதானே இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே அப்படின்னு சொன்னாரா. அப்போ ஜாக்கு இப்ப யாரும் ஒண்ணும் தப்புன்னு சொல்லியே, எதுக்கு ஜாக் இப்படி பேசுற என்கிட்ட அப்படின்னு கேட்க லைட்டா முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. எதுக்கு முறைக்கிற ஜாக், பா எதுக்கு பான்ற ஜாக், இப்ப என்ன முத்து பண்ணும் இப்படிதான் என்கிட்ட பேசுவியா ஜாக், நான் எதுவுமே சொல்லியேடா உன்ன, ஏன்டா சுத்தி எல்லாரும் இப்படி பண்றீங்க, ஏன் கோவப்படுற ஜாக் அப்படின்னு அவங்கள்ட்ட இருந்து பாசத்தை எதிர்பார்க்கறாரு. ஆனா ஜாக்லின் ஃபுல்லா முத்து மேல கோவத்தையும் வன்மத்தையும் கொட்டிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, ஒன்ஸ் அப்பான் டைம் இந்த வீட்லயே முத்துக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டா என்னதான் பிடிக்கும்னு சொல்லுவான், கேள அப்படின்லாம் சொல்லி கூடவே சுத்திட்டு இப்ப வந்து ஒரு கேங் வந்தவனே முத்துக்கு டாடா பை பை சொல்லிட்டு அந்த கேங்கோட சேர்ந்து இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்க தானே செய்யும். பொண்ணு கலட்டி விட்டவன ஃபீல் பண்றவன நம்ம சங்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதுடா. அடுத்துதான் மிக முக்கியமான சம்பவம், நம்ம ரஞ்சித் அண்ணன் என்ன பண்ணாரு, தங்கம் நீ அழக்கூடாது தங்கம் அப்படின்னு இவர் கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா கண்ணுல தான் தண்ணி வரல, பட் அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காரு. நீயோ உடஞ்சு போயிட்டா நாங்களாம் எங்க தங்கம், மத்தவங்க எல்லாம் காமெடிக்கு ஏதோ கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் இது ஒரு பதிவு, உன் கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பதிவு, பட் நீ அப்படி கிடையாது தங்கம், எல்லார்ட்டையும் உண்மையா தான் இருப்ப அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ சுத்தி புத்தி பாத்துக்கிறாரு யாரெல்லாம் நம்ம பேசுறத பாக்குறாங்க அப்படின்னு. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஜாக்லின் சைடுல உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பப்போ ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வேற, யூ ஆர் ரியல்டா, அதாவது அன்பு உண்மை ரியல் அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சுன்னா அந்த ரியல்ன்ற காலம்ல நீ தான் இருந்திருப்ப அப்படின்னு பாசமா பேசுறன்ற பேர்ல அந்த பீஸோட எமோஷனை தூண்டி கண்ணுல இருந்து தண்ணி வர்ற அளவுக்கு அழ விட்டாரு நம்ம ஆளு. ஆறபோது என்னால யாரை எழுப்பி விட்டது, ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டு லாஸ்டா இந்த வார்த்தை வேற அப்பப்போ போட்டே இருக்காரு. இப்ப நாங்களும் உன்ன மாதிரி கழட்டி போட்டுட்டுமா, நீ எப்படி போயிட்டனா நாங்களாம் என்ன பண்றது அப்படின்னு. சரி ஏதாவது புதுசா பேசுறாரா அப்படின்னு பார்த்தா 134 கவுண்ட்டுமா, ஏன்னா அந்த இடத்துல சேர் போட சொன்னாங்க, நான் போட்டுட்டே இருக்கேன். அப்ப நான் இவனை பாக்குறேன், அவன் முடியாம 134 கவுண்ட் போட்டுட்டு இருக்கான், அது எனக்கு வலிக்குது ஆனா சொல்ல முடியல, அவன் கஷ்டப்படுறான் அது என் கண்ணுக்கு தெரியுது ஆனா சொல்ல முடியல, ஊமையா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப
திரும்பி திரும்பி பாத்துக்கிறது யாரெல்லாம் நம்மள பாக்குறாங்க அப்படின்ட்டு. சோ அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியே சௌந்தர்யாவும் ஜாக்கும் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா சைடுல ஒன்னு சொருவனாரு பாத்தீங்களா, அதுதான் அண்ணனோட கேம். அது என்ன தெரியுமா, அன்ஷிதா அவ்வளோ கோவப்பட்டாலே ஸ்டார்டிங்ல சொல்ல வேண்டியதானே தோப்புக்காரனை போட்டா வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொல்லாம அவன் 130 போடுறப்பதான் கேக்குறான். மொத்தத்துல இதை சிம்பிளா பாக்குறப்போ, கண்ணு உன் கண்ணுல கண்ணீர் வந்துருச்சு, நீ அழ ட்ரை பண்ற, அழுதுரு அப்படின்னு கண்ணுக்குள்ள கைய விடாம அழுதா போச்சு கேம் விளையாடிட்டு இருந்தாரு. வயசாகி உனக்கு இந்த வில்லத்தனம் போல பாரு. பட் இததான் இந்த 3 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல 4 பேரும். யாரா அந்த 4 பேரு? டேய் அவனை தனியா விடுங்கடா, கொஞ்ச நேரம் விட்டாவே அவன் நார்மல் ஆயிட்டு வெளியே வந்துருவான்டா. அதை விட்டு நீ நல்லவன்டா வல்லவன்டா உன்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றாங்களேடா அப்படின்னு கிளப்பி விட்டு அவனை அழ விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதுங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள பார்த்தா, டேய் கொஞ்சம் சாப்பிடுறா ப்ளீஸ்ரா, உனக்கு பசிக்கும்டா, பசிச்சா நீ அழைச்சிருவாடா, சாப்பிடுறா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க ஜாக். அவர் என்ன சொல்றாரு, பசிச்சதுன்னா உன்னையே கூப்பிட்டு எனக்கு ஊட்டி விடுன்னு சொல்றேன், அப்ப ஊட்டு, இப்ப தயவு செஞ்சு நான் விட்டுறேன், அம்மா விட்டுருமா ப்ளீஸ், கொஞ்சம் ஃப்ரீயா விட அப்படின்னு கேட்டாலும் அப்படிலாம் விட்டுற முடியாது ஜெஃப்ரி, ப்ளீஸ் ஒரு வாயாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாலும் எனக்கு வேணான்னு அந்த பீஸும் ஒத்த காலில் நிக்குது. சரி இவன் தானே வேணான்னு சொல்லிட்டான், சௌந்தர்யா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி, சௌந்தர்யா நீ ஒரு வாய் வாங்கிக்கோ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கூப்பிட்டா, எனக்கு வேணாம் மனசு சரியில்லை அப்படின்னு அந்த பீஸும். சபா இதெல்லாம் பார்த்தா நம்ம டென்ஷன் ஆகும் அப்படின்றதுனால தான் ஒன்னார் சோள போடாம அன்சீன்ல தள்ளி விட்டாங்க போல இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அன்ஷிதா பயங்கரமா கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. இவங்க டாஸ்க்ன்ற பேர்ல எங்க அண்ணன் எனக்கு கொடுத்த லெட்டரை கீச்சிட்டாங்க, அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இவனுக்கு யாரு என் லெட்டரை கிழிக்கிறதுக்கு? என்னது அந்த லெட்டரை கீச்சாங்களா? இதுவே என்னோட ரம்யா எனக்கு அமிச்ச லெட்டரை மட்டும் அவங்க கீச்சிருந்தாங்க வேற மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு ரகடா பேசிட்டு இருக்காரு அண்ணன். ஐயோ பயங்கர கோவமா இருக்காரு போல இருக்கே. விட்டா பாகுபலி கிளைமேக்ஸ்ல அந்த வந்தியத்தேவன் ஒரு வண்டி எடுத்துன்னு போவார் தெரியுமா, சாரி பல்வாள் தேவர் விசிறி மாதிரி போய் எல்லாரையும் போட்டு வெட்டி தள்ளுவாரு, அந்த மாதிரி வெட்டி தள்ளிடுவாரோ அப்படின்னு பயந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்பதான் சொன்னாரு, இந்த சாச்சனா கிட்ட போய் நைட்டு சொல்ல போறேன், இந்த மாதிரி மத்தவங்களோட எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் எடுத்து கீழ்ச்சி போடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்னோட பேண்ட் அவ கீச்சா தெரியுமா, அதெல்லாம் எனக்கு செம்ம கடுப்பு. எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் தெரியுமா, இன்னொரு 14,000 ரூபாய் பேண்ட் எடுத்து கிழிக்க போனா. நல்ல வேலை அருண் பார்த்து ரம்யா வாங்கி கொடுத்தது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்றதுனால வச்சுட்டா. இன்னைக்கு போய் நைட்டு இனிமே இப்பெல்லாம் பண்ணாதீங்க, ஃபேமிலியை கூட அசிங்கமா திட்டிக்கிங்க, ஆனா எக்ஸ்பென்சிவ் பொருள் அப்படின்னா அதுல கை விக்காதீங்க அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காரு அண்ணன். நம்மளும் பின்னாடி உட்காந்துக்கிட்டே அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படி இப்படின்னு ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காரு. தவிர்த்து பெருசா இறங்கின மாதிரியே தெரியலையே. அட்லீஸ்ட் இன்னைக்காவது இறங்குறாரான்னு வெயிட் பண்ணி பாப்போம். என்ன அப்படிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. அடுத்து நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு இந்த கோவா கேங்க உடைக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான பிளான் பண்றாரு. இல்ல அதை தெரிஞ்சு பண்றாரா இல்ல தெரியாம பண்றாரான்னு தெரியல. பட் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, ஜெஃப்ரி இவ்வளவு கோவப்படுறானே எதுக்கு, அவங்க ஒண்ணு பண்ண சொன்னாங்கன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. என்னால பண்ண சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். ஆனா பேட்ச் முக்கியம் இல்ல, இப்ப நம்ம பேட்சுக்காக தான் விளையாடுறோமா. என்ன பேசுற நீ, கரெக்ட் தானே. அப்புறம் எதுக்கு அவன் அப்படி பண்றான், அவன் கேம் ஆடுறான். அதே மாதிரி ரஞ்சித் சாரும் இன்னசென்ட் அப்படின்ற பேர்ல ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் ரொம்ப தப்பு. ஒருத்தன் அஃபெக்ட் ஆயிருக்கான், அப்ப போய் அவனை ஏத்தி விடுற மாதிரி ஒரு சில விஷயம் எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு தானே. இட்ஸ் நாட் ஃபேர் அட் ஆல். This is an unwanted statement irrelevant to the current situation. இன்னொரு பக்கம் பாரு, பிரச்சனையே பவித்ரா மூஞ்சில முட்டையை ஊத்துனதுக்கு. அதுக்கு பவித்ராவே கடுப்பாவல, அன்ஷிதா கோவப்படுறா. அப்படி கோவப்பட்ட அன்ஷிதாவை பவித்ரா வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இது என்ன கேம் இது, எனக்கு ஒண்ணுமே புரியல இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஜாக்கி என்ன சொன்னாங்க, எனக்கு அன்ஷிதா மேல என்ன கோவம்னா, ஜெஃப்ரி ஸ்டார்ட் பண்ணப்பவே ஸ்டாப் பண்ண வேண்டியது தானே, தோப்புக்காரனை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா இத்தனையும் போட விட்டு 130 தாண்டி போறப்போ திடீர்னு வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி ஸ்கோர் பண்றான். அப்படின்னு உடனே நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரோட சேர்ந்து சௌந்தர்யாவும் சொல்றாங்க, இதுல 2 பேர் மேலயுமே தப்பு இருக்குது அப்படின்னு. அதுக்கு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரும் இப்ப சட்டை கட்டிட்டு வந்தான்ல கோவப்பட்டுக்கிட்டு, அதை அப்பவே பண்ணிருக்க வேண்டியது தானே. யோசி ஜாக், இதெல்லாமே அவனோட கேம். நம்ம 3 பேர் மட்டும் தான் கேம் ஆடாம உட்கார்ந்துட்டு இருக்கோம், மீதி எல்லாருமே அவங்க கேமை விளையாடிட்டு தான் இருக்காங்க. நம்ம 3 பேர் தான் கிறுக்கு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு வாஷ் பண்ணி விட்டாரு. ஆனா ஒரே ஒரு திருத்தம், 3 பேரும் கிறுக்கெல்லாம் கிடையாது, அங்க இருக்க 2 லேடிஸும் கரெக்டா தான் ஆடிட்டு இருக்காங்க. நீங்க தான் புரியாம நீங்க சொன்ன மாதிரி அப்படி ஆடுறீங்களோன்னு தோணுது கண்ணம்மா வீட்டுக்காரரே. லூசு மாதிரி தெரிஞ்சா நான் எதுக்கு உங்களை லூசுங்கறேன். நெக்ஸ்ட் இந்த கேங் ஒரு பக்கம், இவங்க எல்லாம் காமனா என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, அன்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லவ அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கா. யாருக்கு எந்த டாஸ்க் கொடுத்தாலும் என்ன நீ அவளுக்கு இப்படி கொடுக்குற, இது தப்பு துப்பு அப்படின்னு குறுக்க வந்துடுறா. இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கும் பண்ண விடாம குறுக்க வந்தா என்னதான் நம்ம டாஸ்க் பண்றது. இந்த டாஸ்கோட 3 ஸ்பாயிலர்ஸ் யார் தெரியுமா, ஜாக்கு, சௌந்தர்யா, அன்ஷிதா. அன்னைக்கு அந்த பொம்மை டாஸ்க்ல கட்சி வரைக்கும் யூரின் போகாம உட்கார்ந்துட்டு இருந்தால, அப்ப தெரியலையா அது டாஸ்க்னு, அப்ப ஏஞ்சி போயிருக்க வேண்டியது தானே. அதை விட்டு இப்ப வந்து பண்றா அப்படின்னா என்ன அர்த்தம். அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு கொடூரமா இருக்காங்கன்னு போர்ட்ரே பண்றியா. ஆனந்தியே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒத்துக்கிறா. இவங்க குறுக்க வந்து நீ உப்பு போட்டு சாப்பிடுறியா, உனக்கெல்லாம் அன்பு கொடுக்கறதுக்கு நான் தூக்கு போட்டு சாவலாம், இப்படின்னா எதுக்கு பேசணும், இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அன்ஷிதா கதறி அழுதது, கத்தி பேசினது, பேனிக் அட்டாக் வந்தது, அத்தனையும் நடிப்பா. சொல்லுல தான் நடிப்பா. இல்லை இல்லை இல்லை
நெக்ஸ்ட் நம்ம முத்து தர்ஷிகாட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு, இந்த வீக்கெண்ட் வந்து சேதனை கண்டிப்பா கேட்பாரு, இது ஒரு டாஸ்க், அதுல நீ நல்லவன் ப்ரூவ் பண்றதுக்காக ட்ரை பண்றியா, அதுல தான் தெளிவா போட்டிருக்காங்களே இரக்கமே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதை தானே நம்ம பண்றோம். பட் இங்கே வந்து ஒரு ஆக்டிங்க போட்டு நான் நல்லவன் அப்படின்னு காமிக்கிறேன்னா எங்க தான் உன் திறமையை காமிப்ப, உனக்கு வந்திருக்க டாஸ்க் நீ பண்ணு, அதை பண்ணாம யாருக்காக நீ இப்ப பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற, கண்டிப்பா இந்த கேள்வி வரும், நீ பார்த்துட்டே இரு அப்படின்னு நம்ம சேதன சார்பாக முத்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு வருமோ இல்லையோ, கண்டிப்பா இதை பார்த்ததுக்கு அப்புறம் தேங்க்ஸ் முத்து, இதுல எந்த டேக் நான் எடுக்கிறதுன்னு தெரியல, நீயே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்ட, இதை நான் புடிச்சிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு பாரு அண்ணே. சரியா இருக்குடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம சாச்சு ஏஞ்சலான ரயான் கிட்ட என்னோட காலம் முக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம ரயான் முடியவே முடியாது அப்படின்னு ஒத்த கால்ல சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. பின்னாடி வந்த ராணவும் மகனை மாட்டினியா, இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அமுக்கடி அப்படின்னு சொன்னாலும் இல்லைங்க அமுக்க முடியாதுங்க அப்படின்னு சிரிச்சே சமாளிக்கிறாரு. பட் அவங்க ரெண்டு பேரும் கட்சி வரைக்கும் அமுக்கி தான் ஆகணும், எஸ்கேப்பே ஆக முடியாது அப்படின்னு வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்மளால கட்சி வரைக்கும் அமுக்கவே முடியாதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாரு. நம்மகிட்ட எல்லாம் முடியுமானே. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு சிறப்பான ஒரு காமெடி பண்ணாரு. அது என்ன தெரியுமா, நம்ம ரஞ்சித் அண்ணன் கெட்டப்ப பார்த்துட்டு யாரையா இருந்தாலே ரேப் சீன்ல வர்ற ஹீரோயின் மாதிரி கெட்டப் போட்டிருக்காரு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணனோட மூஞ்சி ஜூம்ல பார்த்தா அப்படிதான் இருக்கு. யோ நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீசியா. சரி, இப்போ இந்த அன்சீனை பார்த்ததுக்கு அப்புறம் யாரை பத்தி என்னென்ன கிளாரிட்டி வச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய அன்சீன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.